பாஜகவில் இருந்து அண்ணாமலை அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன விவரம் தெரியல, ஏனும் புரியலை. தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இந்த பாஜக கட்சி இருக்குது அப்படியே நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர் தாங்க. அவர் இல்லைன்னா இந்த கட்சியே மறந்துருப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பாஜக ரொம்ப வளர்ந்து வரல. ஏன் வளர்ந்து வரலன்னு தெரியல. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. இப்போலாம் அப்படி வர்றதே இல்லை. அப்படியே அதெல்லாம் பழைய மாடல். இப்போலாம் இந்த இன்ஸ்டா சொல்கிறாங்களே, அந்த இன்ஸ்டா மூலியமாகவே ஓட்டு கேட்டு நல்லா வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாவே காட்சியில் அப்படி தான் சொல்கிறாங்க. இன்ஸ்டா மூலியமாக தான் எல்லாருக்கும் ஓட்டு கேட்டாங்க, போடுங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்களும் புதிய கட்சி தொடங்கி அவரும் இந்த சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துருன்னு நல்லா சூப்பராக பாஜக கட்சியை வளர்த்ததில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்க இந்த தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சும்மா அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் சொல்லலை. ஆனால் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும்னு அவர் இன்றைக்கி நேற்று பேசலை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த பாஜகக்காரவங்க அவங்க மேலிடத்தில் இருக்காங்களே, அவங்க சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா, ஒருவேளை இவரே கட்சி ஆரம்பிக்கலான்னு நினச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் தாவேக ஆட்சி வரும்போது முன்னாடி தேர்தல் முன்னாடி எல்லாரும் தனி கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணும்போது இவரும் ஒரு கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணி இருந்தால் ஒரு வேளை கொஞ்சம் பேரை வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தாவேக தலைவர் இப்போ முதலமைச்சராக இருக்க விஜய் அவர்கள் மாதிரி ரொம்ப பிரபலமாக அவர் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அவங்க பிரபலமாக இருப்பாங்க, எல்லாருக்குமே விஜய் அவர்களை தெரியும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்குமே தெரியாது. ஓரளவுக்கு பாதி பேருக்காவது அண்ணாமலை பாஜகவுக்கு முக்கிய புள்ளியாக இருக்கார், நல்லா பேசுகிறாரு, சின்ன பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறாரு, நல்லா அது எப்படி சொல்கிறதுனா நல்லா பேசுகிறாருங்க, நல்லா அறிவு படித்தவர் இல்லையா, அதனால் பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது இப்போ சொல்கிறாங்க இல்லையா 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அண்ணாமலை அவர்களையும் பிடிக்கும். அப்போ கொஞ்சம் ஒரு வந்த உடனே இந்த மாதிரி ஆட்சியில் வருவாரான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு அவருக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், பக்கத்தில் பேசுகிறாங்க இல்லையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே சொன்னாங்க, புதிய கட்சி ஆரம்பித்தா நாங்கள் அண்ணாமலை அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்கங்க. நான் அப்போ தான் கேட்குறேன், என்னங்க அவருமா கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது அப்படியே இப்போ அப்படியே இழுபறியாக போயிடுச்சு. ஆனால் அவர் அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தா இன்னும் ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100 சீட்டு பிடிப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி பாதிக்கு பாதிலாம் எடுப்பாங்களா, அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஏதோ வந்த உடனே எல்லாரும் ஆட்சிக்கு வந்துட முடியாது. இந்த சுனாமியால் மாதிரி இப்போ இருக்க ஆட்சி வந்துச்சு. எல்லோரும் நல்லா அழகாக அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க, நம்மளுக்கு தேவையான பிரச்சனைகளையும் தீர்க்குறாங்க. முதல்ல ரெண்டு கட்சி இருந்துச்சு இல்லையா, அந்த கட்சியில் முதல்ல பயம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பயம் இல்லை, மக்கள் மத்தியில் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இப்போ அது மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த மாதிரி அரசியலில் ரொம்ப கட்சி ஆரம்பித்தா நம்ம மக்களுக்கு பயம் இருக்காது. நான் என்ன சொன்னால், பயன்றது பயம் அப்படின்னா ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எகுத்து ஒரு கேள்வி கேட்குறோம். தண்ணி வரலனா கேள்வி கேட்குறோம், குப்பை கொட்டுறவங்க, அதாவது குப்பை எடுத்துகிட்டு போகலன்னா நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரிலாம் இங்கே வரலங்க போகலன்னு சொல்கிறோம். கரண்ட்டு நின்றுச்சுன்னா ஏன் கரண்ட்டு நிற்குதுன்னு கேட்குறோம். கரண்ட்டு பில் அதிகமாக வரும்போது ஏன் கரண்ட்டு பில் அதிகமாக குறிக்கிறாங்கன்னு கேட்குறோம். எல்லாம் சின்ன விஷயங்களை கேட்குறோங்க. அது மாதிரி நம்ம பயம் இல்லாமல் இந்த ஆட்சியில் இருக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னவோ அது தெரியல, போக தான் தெரியும். இன்னும் 5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியல. பாஜகவிலேருந்து அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஏன்னா இப்போ இந்த தேர்தலுக்கெல்லாம் செலவாகும்ல, அந்த செலவுலாம் அவர்கிட்ட பணம் அவ்வளவு இருக்குமான்றதும் நம்மளுக்கு தெரியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன், பணம். ஏன்னா ஒரு தேர்தலுக்குலாம் அவ்வளோ செலவு சொல்கிறாங்க, கோடி சொல்கிறாங்க. கோடினா 1 கோடி 2 கோடிலாம் இல்லைங்க, அதெல்லாம் வேறு 1000 கோடி அந்த மாதிரி சொல்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு எத்தனை சைபர்ன்றது தெரியாத நம்ம நாட்டில் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த நாட்டில் கோடியாக செலவு பண்ணி அரசியலில் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வராங்க. எனக்கு இதில் ஒரு விஷயம் தெரியல.
எல்லாருமே அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன், மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுக்காக அரசியலுக்கு வராங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒருவேளை அந்த அரசியலில் நிறைய விஷயம் இருக்குதோ? 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணிட்டா அவங்க இதை விட 4 மடங்கு சம்பாதிப்பாங்களா? ஒன்றுமே தெரியலையே, ஒன்றும் புரியல. எதுக்காக அரசியலுக்கு வராங்கன்றது கேட்டால் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, எது எப்படியோ அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் நல்லது தான், பாஜக கட்சியிலே இருந்து பெரிய பொறுப்பில் இருந்து அந்த கட்சியை வளர்த்தாலும் நல்லது தான். ஒரு காலத்தில்ங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தாமரை சின்னம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. தாமரை சின்னம் அது அன்னைக்கு சின்ன பிள்ளையிலேயே தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது எனக்கு இன்னமுமே ஞாபகம் இருக்குது. எனக்கு பாஜகவை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன் பிடிக்குன்னா, நம்ம வீட்டில் இருந்தபடியே வெளியில் போகாமலே இந்த டிஜிட்டல் மூலியமாக இந்த பணம் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க அதில் வந்து அது வந்து அதாவது பணம் பிடிச்சிக்கிறாங்க, அது இது என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஒன்றும் லட்சமாக வச்சில்ல, 1000 வச்சில்ல, அதாவது 50,000 அப்படிலாம் வச்சில்ல. ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய், ஒரு 100 ரூபாய் நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னாலும் இப்போ நம்ம உட்காந்த இடத்துலேருந்து அனுப்பிடுறோங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாஜக அரசாங்கம், அதாவது மேலிடத்தில் நம்ம பாரத பிரதமர் செஞ்ச விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அது ஒன்றுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து சரியில்லை, இந்த அந்த பணம் அனுப்புகிறோம்லையே அது சரி கிடையாது, அதில் வந்து திருட்டு நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு ஆதார கார்டு எடுத்து வந்தார் பாருங்க, ஆதார கார்டு அது பெரிய விஷயங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆதார் கார்டு இருக்கிறதுனால நிறைய திருட்டு அரசாங்கத்துக்கு எதிரான சொத்து, அரசாங்கத்துக்கு எதிரான தப்பு. அதாவது ஒரு ரேஷன் கார்டு ஒன்று இங்கே இருக்கும், ஒன்று அங்கே இருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. அப்போ 2 இருக்குது. இந்த ஆதார் கார்டு வந்த பிறகு 2 ரேஷன் கார்டு இல்லை பார்த்தீங்களா? எவ்வளவு கார்டு போணுச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க, பெருமையாக இருக்குது. நம்ம பாரத பிரதமரை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க, எனக்கு பிடிக்கும். அவங்க அந்த கட்சியில் நல்ல விஷயம் செஞ்சால் எனக்கு பிடிக்கும், இந்த கட்சியில் நல்ல விஷயம் செஞ்சால் எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நான் எந்த கட்சியும் கிடையாது. அரசியல் பார்த்திங்கன்னா இப்போலாம் ரொம்ப சின்ன வயசுக்காரவங்களாம் அரசியல்வாதி ஆகிட்டாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு, 40 வயசு சொல்கிறாங்க, 42 வயசு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், அவருடைய பேச்செல்லாம் இவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு எப்படின்னா ரொம்ப டேலண்ட்டாக இருக்காருங்க. அவர் ரொம்ப நல்லா டேலண்ட்டாக இருக்கார். அவரை இந்த அரசியலில், பாஜக கட்சியில் அரசியலில் வச்சுருந்தா இந்த தமிழ்நாட்டில் இந்த தடவை அவங்க நிறைய தொகுதியில் வின் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த அரசியலில் ஒரு விஷயம் ஒன்று புரியலைங்க, புரிஞ்சால் சொல்லுங்கள். என்னென்னா, இப்போது தாவேக்காவில் இந்த 234 தொகுதியில் நின்னாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, 234 தான் நினைக்கிறேன், நின்னாங்க இல்லையா? அதே மாதிரியே இந்த பாஜகவில் நிற்க முடியாதா? ஏன் அவங்கெல்லாம் ஒரு 10 தொகுதி 5 தொகுதி இப்படியே நிற்கிறாங்க? அது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு தெரியல. இப்போ இவங்க வந்தாங்க, எல்லா தொகுதியிலையுமே வந்து இவங்க நின்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? உண்மையிலேங்க ஓட்டு போடுற இடத்துல இவங்க கொஞ்சம் கடைசியாக தான் இருந்தாங்க. ஆனால் முதல்ல இருக்கவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த 2-3 கட்சி இருக்கும். கடைசியாக இருக்கவங்கள நம்ம கண்ணு தெரியுது, கண்ணு தெரியல. ஆனால் அந்த ஓட்டு போடுற இடத்துல அப்படியே தேடிக்கிட்டு வந்து தாவேக்காவை பார்த்து, விஜய் அவர்கள் முகத்தை பார்த்து விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டாச்சு. ஆனால் அதை உத்து பார்த்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி நான் கேட்குறேன், அந்த 234 தொகுதியிலும் எல்லாருமே நிற்கலாமா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் வந்து அண்ணாமலை அவங்க வந்து இந்த தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, தனி கட்சி தேவையே இல்லைங்க. இருக்கிற கட்சியிலேயே நம்ம எப்படி வளர்கிறோம், நம்மளை எப்படி அவங்க வளர்த்து விடுறாங்க
அப்படியெல்லாம் பார்த்து இருக்கிற கட்சிக்கு உண்மையாக இருக்கணுங்க. உண்மையாக இருக்கணும். அவங்க சொல்ல நம்ம கேட்கணும். அந்த கட்சியில் இருந்தாலே போதும். தனி கட்சி ஆரம்பித்தா பயங்கரமாக செலவாகும். உங்களுக்கு யார் கொடுப்பா? எனக்கு இங்கே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. எனக்கு நான்லாம் இந்த மாதிரி விஷயம் பேசுவேன் அப்படின்றதெல்லாம் எனக்கே தெரியாத இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நடிகர் ரஜினிகாந்தும் அண்ணாமலை அவங்களும் ரொம்ப நாளாக இந்த கட்சியில் இருக்கலாம், இல்லை தனி கட்சி ஆரம்பிக்கலாம், இப்படிலாம் இந்த நியூஸ்காரவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க ஒரு எதுக்கு இப்படிலாம் பேசி இந்த வியூஸ்க்காகவா என்னன்னே தெரியல. ஏங்க ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு. நியூஸ் பேப்பரை பார்த்து ஓட்டு போட்டது அந்த காலம். இன்றைக்கி இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு சின்ன ஃபோனு கையில் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனை பார்த்து அந்த ஃபோன்லேயே ஓட்டு வாங்கினது இந்த காலம். அப்படி இருக்கும் போது ரஜினிகாந்த் அவங்களுக்கு வயசாயிடுச்சிங்க. அவங்க 2 தடவை அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க இனி நாட்களில் எல்லா இடத்துலையும் ஓட்டு போடுங்கன்னு போவாங்களா? போட மாட்டாங்கங்க. ரஜினிகாந்துக்கெலாம் நிஜமாக போட மாட்டாங்க. அது ஒரு காலம். நடிகர் ரஜினிகாந்தை நான் தப்பாக சொல்லலைங்க. நான் அவருக்கு ஒரு கொசு மாதிரி அப்படியே அடித்து தூக்கி போட்டுடலாம். அவரை நான் எதுவுமே சொல்லலை. ஆனாலும் ரஜினிகாந்த் கொஞ்சம் விலகி இருந்தார் இல்லையா, இப்போ அவருடைய பேரை ஏங்க எடுத்து இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவரெலாம் கோடீஸ்வரவங்கெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் வேறு மாதிரி லெவலில் இருக்காங்க. எனக்கு ஒரே சிரிப்பு தான் வருது இந்த ரஜினிகாந்தை பற்றிலாம் நம்ம பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஒரு காலத்தில் அவருக்கு இருந்த ரசிகை மாதிரி இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களுக்கு, சிஎம் அவர்களுக்கு இருக்காங்க. புரியுதுங்களா? இப்படி தாங்க பேசணும். நம்ம ஒரு ஏனோ தானோலாம் நம்ம பேச முடியாது. அவங்க எதிரியாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் நம்ம பேசணும், யாருக்குமே சரி. ஏன்னா அரசியல்னால் அப்படி தான். ஏதாவது ஒன்று பேசிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சிக்கலாயிடும். ஆனால் நான் இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறேன். ரஜினிகாந்தெல்லாம் இழுத்து இந்த மாதிரி ஒரு சிக்கலில் விடுறீங்க. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். அவரை விட்டுடுங்க. அவர் அரசியலுக்கு வந்தாலும் அவர் வேணால் நினச்சிக்கலாம் இனிமேல் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. தயவு செய்து போட மாட்டாங்கங்க. நான் சொல்கிறத கேளுங்க. அவங்க ரஜினிகாந்துக்கெலாம் ஓட்டு போட மாட்டாங்க. கமலஹாசன் ஏற்கனவே வந்தார், 5 வருஷத்துக்கு முன்னே வந்தார். ஆனால் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அங்கே என்ன சிக்கல் நடந்துச்சோ என்னமோ அது தெரியாது. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஓட்டில் தான் அவர் ஒரே ஒரு தொகுதியில் தோத்தார். அப்போவுமே மறு ஆட்சி, அதாவது மாற்று ஆட்சி வேணும்னு போட்டாங்க கமலஹாசன் அவர்களுக்கு. இந்த ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களெல்லாம் பற்றி அரசியலில் அவங்களுடைய ஒரு வசதியானவங்க அவங்கெல்லாங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம சாதாரண கொசுலாக பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். 234 தொகுதியிலையுமே நீங்கள் நின்று தாவேகா மாதிரி தனித்து ஜெயிச்சு காட்டுங்க. ரஜினிகாந்த் அவர்களை நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் இருக்குது. அது மேலிடமே உங்களுக்கு சப்போர்ட் செய்யும், சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நின்று ஜெயிங்க. இந்த 4 சீட்டு 5 சீட்டு இதெல்லாம் தேவையே இல்லாதது. ஏன்னா எல்லாருமே இனி தனித்து தான் அரசியல் பண்ணணும். அரசியலில் இனி எத்தனை பேர் தான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வேறு மாநிலத்தெலாம் நிறைய கட்சி இருக்குமான்னு தெரியலையே. நம்ம ஊரில் தான் நமக்கு தெரிஞ்ச கட்சி ஒரு 4 கட்சி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்சி புதுசு இன்னும் வரீங்கன்றீங்க. அப்போ இன்னும் இருக்க காலத்தில் எத்தனை பேர் எத்தனை கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு தெரியலையே. சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் அரசியலுக்கு வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்காங்க பசங்க. நீங்கள்லாம் இருங்க, சும்மா இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டை நல்லா வளர்த்து கொண்டுட்டு போங்க. இன்னும் வளரணும். ரொம்ப வளர்ச்சியில் கம்மியாக இருக்கும். நம்ம இன்னும் வளர்த்து கொண்டுட்டு போங்க. சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில் தான் இருக்குது இந்த தமிழ்நாடு.
234 தொகுதியில் 100 சீட் வந்து நீங்கள் ஜெயிச்சிடுறீங்கங்க. நான் என்னுடைய கருத்தை கேட்குறேன். 100 சீட்டு ஜெயிச்சிருங்க தனி கட்சி ஆரம்பிச்சு. ஒருவேளை பாஜக கூட திருப்பி போய் சேர்ந்துப்பீங்களா? ஏன்னா சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் தாமரை சின்னம் வளரலை. அதனால் அவங்க ஏதாவது எப்படியாவது தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சமாவது ஆளணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது பிளான் பண்ணுறாங்களோ அண்ணாமலை அவர்களை வச்சு தெரியலையே, சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டில் பாஜக அது வேறு மாதிரி, ஆனால் வடநாட்டில் பாஜக பண்ணுற அரசியல் அது வேறு மாதிரி. அந்த வடநாட்டில் பண்ணுற அரசியல் மாதிரியே நம்ம நாட்டிலையும் வந்து பாஜகக்காரவங்க பண்ணுறாங்க போல். பாரத பிரதமர் வந்து எப்போவுமே 24 மணி நேரமுமே அவங்க கூட இருக்காங்களே, அவங்களும் சரி இவங்களும் சரி அரசியல் காற்றை தான் அவங்க வந்து சுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு டைமே இருக்காது அப்படின்றாங்க. அவ்வளோ அரசியல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. முழு மூச்சாக அரசியலில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் நம்ம பாஜக வளர விட மாட்டுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதனால் அண்ணாமலை அவர்களை தனிக்கட்சி ஆரம்பித்து நல்லா ஒரு 100 சீட்டு 150 சீட்டு வந்த பிறகு பாஜக ஒன்று சேர்ந்துருவாங்களோ. ஏன்னா இளைஞர்கள் வந்து இந்த அண்ணாமலை அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும் இளைஞர்களுக்கு. அவர் வேலைவாய்ப்பை பற்றி பேசுவார், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ். ஏன்னா அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு இல்லையா, அறிவு ஜாஸ்தி, அவருக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அப்படியே மனப்பாடமாக பண்ணி பேசுகிற மாதிரி அப்படியே சரளமாக எல்லா விஷயத்தையும் பேசுவார். இந்த பேப்பர்லாம் வச்சுலாம் அவர்லாம் பேச மாட்டார். வீடியோ பார்க்குற உங்களை நான் கேட்குறேன், நான் சொன்னேன் இல்லையா சந்தேகமாக இருக்குன்னு. எனக்கு தான் சந்தேகமாக இருக்கா இல்லை உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கா? புதிய கட்சி தொடங்கின பிறகு நல்லா வெற்றி பெற்ற பிறகு அவர் பாஜக விட்டு வெளியே வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஜக கூட போய் சேர்ந்துப்பாரா? ஏன்னா மேலிடத்தை பகைச்சிக்கிட்டு இவர் ஒன்றும் பண்ண முடியாது. பாரத பிரதமர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப 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 அவர் பிள்ளை மாதிரி, அவர் குழந்தை மாதிரி. மோடி அவர்களுக்கு நம்ம அண்ணாமலை அவர்களை வந்து பிள்ளை மாதிரி வச்சுருக்காரு. அப்படியாப்பட்டவங்கள எதிர்த்துக்கிட்டு இவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க முடியுமா சொல்லுங்கள்? தனிக்கட்சி ஆரம்பிக்கணும்னா ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 5 நாள் ஆயிடுச்சு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொன்னார், 4ஆம் தேதி சொல்கிறேன்னாரு, கடைசியாக 4ஆம் தேதி சொல்லலை. இன்றைக்கி 5 தேதி ஆயிடுச்சு, இன்னுமே டெல்லியை விட்டு வெளியே வரலை அவர். அப்போ ஒரு வேளை அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு தெரியல. இதே கட்சியில் இருங்கன்னு கூட சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, சொல்லலாம். கட்சியிலே இருக்கிறது நல்லது. கட்சியிலே இருந்து கட்சியை எப்படி வளர்க்கணும்னு நீங்கள் வளர்த்து விடுங்க. ஏன்னா பாஜகவுக்கு ரொம்ப 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 நெருங்கிய ஒரு உடலும் ரத்தமும் சொல்கிற மாதிரி, ஏதோ சதைன்னு சொல்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு அப்படி இருப்பார். நம் நாட்டின் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க விடவே மாட்டார். அப்படியே விட்டாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோட மறைமுகமாக இவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க சொல்லுவார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் சொல்கிறேன், இருக்கலாம். ஏன்னா அந்த அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவில் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ரொம்ப பேசலை, அவர் பிரச்சாரத்துக்கு அதிகமாக போகலை. போயிருந்தால் உண்மையிலே கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாங்க. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது இல்லையா, கட்சிக்குள்ளே மனசு என்ன வழின்னு தெரியாது இல்லையா, அதனால் அவர் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலை. அதிகமாக பிரச்சாரத்துக்கு போய் நல்லா பேசி மக்களை வந்து நல்லா கவர்ந்த ஒரு வீடியோ இவர் வந்து அடிக்கடி போட்டிருந்தால் கண்டிப்பாக பாஜக ஜெயிச்சிருக்குங்க. ஏன்னா இவர் அமைதியாக இருந்ததுனாலேயே பாஜக ஓரளவுக்கு அப்படியே மந்தமாகிடுச்சு. இனியாவது வர காலத்தில் பாஜக நம்ம தமிழ்நாட்டில் வளர்றதும் வளராத இருக்கிறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் கொஞ்சம். பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக தாமரை சின்னம் அந்த கட்சியில் இருக்கவங்கள ஒருத்தர் சொல்லுவாங்க, தாமரை என்றைக்கும் தமிழ்நாட்டில் மலரும் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஆனால் இன்னை வரைக்குமே தாமரை மலரவே இல்லை. அதனால் பாஜகவில் இருக்க அண்ணாமலை அவர்களை கட்சியிலேயே வச்சுருந்து அவருக்கு நல்ல பொறுப்பு கொடுத்து உங்களுடைய கட்சியை வளருங்க.
வளர்த்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சமாவது தமிழ்நாட்டில் உங்கள் தாமரை சின்னம் மலர்ந்து வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அது ஒரு சீட்டுக்கும் ஜீரோவாக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. 0க்கும் 1க்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? அதான் ஃபுல்லாகவே காலி. அதனால் இவங்களெல்லாம் வச்சு பாஜக ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேங்க, நான் எந்த கட்சியும் கிடையாது. அது மாதிரி நடிகர் ரஜினிகாந்தை நான் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லவில்லை. ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு. இனி அவர் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கவங்க இல்லையா, வயசாயிடுச்சு. அதனால் அவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்களா போகமாட்டாங்களான்னு தெரியல. ஒருவேளை நீங்கள்லாம் ஃபோன்லேயே பிரச்சாரம் பண்ணாலும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது இப்போ நடக்கிற ஆட்சி, தாவேகா ஆட்சி சுனாமி அலை மாதிரி. அது ஒரு மாதிரி மாற்றத்தை கேட்டு இருந்தாங்க மக்கள். 2 கட்சியே ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி வரணும்னு நினச்சி மக்கள் கொத்தாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போய் ஓட்டு போட்டாச்சுங்க. இனி வர காலத்தில் அது இப்படி நடக்குமா, இன்னும் புதுக்கட்சி ஆரம்பித்தா இப்படிலாம் போகுமான்றது தெரியாது. இந்த தாவேகா ஆட்சியில் எல்லோரும் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்காங்க இல்லையா, 108 பேர் ஜெயித்தாங்க இல்லையா, இப்போ 107 பேர் எம்எல்ஏவாக புதுசாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே தெரியாது நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்றது தெரியாது. மக்கள் மாற்றி போட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த ஓட்டை மாற்றி போட்டாச்சுங்க. இனி இருக்க வருங்காலத்தில் அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்தா இதிலிருந்து பாதி உடைச்சியும் போகலாம், உடைக்காமலும் நிற்கலாம். அது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இருக்க ஆட்சியில் நல்லபடியாக செஞ்சால் இவங்க வர காலங்களில் இவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மக்கள் ஓட்டை மாற்றி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உடச்சி நவுத்திட்டு போயிடுவாங்க. யாருமே அதிகமாக இந்த மாதிரி 100 சீட்டெல்லாம் ஒரே ஆள் எடுக்கிறது கஷ்டம். கூட்டணின்னு வச்சுப்பாங்களே, அந்த கூட்டணி வச்சு அரசியல் நடத்துவாங்க. அந்த கூட்டணிக்காரங்களும் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் இல்லைன்னா ராஜினாமா பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு போவாங்க, இந்த கட்சிக்கு வருவாங்க. இப்படி தான் இந்த அரசியல் போயிட்டு இருக்கும் போல் வரும் அரசியல் காலத்தில். ஆனால் இப்போ இருக்க இளைஞர்கள் தமிழ்நாட்டை கொண்டுட்டு போகிறதுக்கு, அதாவது நல்ல வழிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இவங்கெல்லாம் அரசியலுக்கு வராங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். மறந்துடாதீங்க, அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பித்தா பாஜக தாமரை சின்னம் மலருமா தமிழ்நாட்டில் மலராதா? சொல்லுங்கள் எல்லாருமே எனக்கு.